வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தினேஷ். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு தான் கிளம்பிட்டோம். வாங்க நம்ம போக போக மோட்டோ பிளாக்கிங்கில் பார்க்கலாம். செம்ம சொதப்பல் ஃப்ரெண்ட்ஸ், சரியான டென்ஷன் ஆகி போச்சு. இப்போ நம்ம செல்லக்குட்டி வந்து செம்ம சொதப்பல் பண்ணிட்டாப்புல. பாருங்கள், சாவி போட்டாச்சு. சாவி போட்டு இப்போ நம்ம திருச்சியில் அனுப்பிச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆயிடுச்சிங்க. இப்போ கம்ப்ளைண்ட்டு சாவி போட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம். செல்ஃப் எடுக்கவே மாட்டேங்குது. பாருங்கள், சுத்தமாக எடுக்க மாட்டேங்குது. என்ன கம்ப்ளைண்ட்னே எனக்கு தெரியல. பாருங்கள், செல்லக்குட்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்கிறாரு. இந்த மவுண்ட்டு பிரச்சனையா இல்லை செல்ஃப் மோட்ரு ஜாம் ஆகிடுச்சா என்ன ஏதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப சொதப்பல் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறதா இல்லை வண்டி கொண்டு போய் சர்வீஸ் விட்றதா, கையில் ₹1 காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போக மோட்டோ பிளாக்கிங் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியை இப்போ வெளியே எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இருறா பார்த்தீங்கன்னா 3வது கியர் போட்டு இங்கே 3வது கியர் போட்டாச்சுங்க. இப்போ வந்து வண்டியை தள்ளிக்கிட்டு இருக்காப்புல தம்பி. தள்ளி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் கரோ. ஐயோ, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம நேரத்துக்குன்னு பார்த்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்பா தம்பி, நல்லா ஸ்பீடாக தள்ளணும்டா. ஸ்பீடாக தள்ளினா மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். 3rd கியர் போட்டு இந்த இறக்கத்தில் தள்ளலாம் ஸ்டார்ட் ஆயிரும். ரொம்ப ரிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா நல்லா ஸ்பீடாக தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, நம்ம நேரம் பார்த்தீங்களா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பாடி அப்பா, நல்ல நேரம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பா பாருங்கள், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பா இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னா ஃபிகட்னா ஒர்க் ஷாப்புக்கு தான் கிளம்பியிருக்கோம். ஃபிகட்னா இருக்காரான்னு கூட தெரியல. அப்பா ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. ஐயப்பா, ஓம் நம சிவாய. போயிட்டு அப்படியே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் இருக்காரா என்னன்னு கூட தெரியல. அங்கே போனால் தான் தெரியும். நம்ம வீட்டிலேருந்து பக்கம்தான் ஒரு ஒர்க் ஷாப்பு. பார்ப்போம் போய் என்ன ஏதுன்ட்டு. இல்லை, கடைசியில் எப்படி சொதப்பிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறதே அதிசயம். என்ன பண்ணுறதுன்னே தெரில. போய் பார்ப்போம் இருக்காரா என்னன்ட்டு. ஐயோ, அதிசயமாக போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம தம்பிங்களெல்லாம் போய் பார்த்து. இன்றைக்கி கல்யாணம்னு வேறு சொல்லியிருந்தாங்களா. 13ஆம் தேதி ஒரு கல்யாணம் ஒரு அண்ணனுக்கு. சரி, போய் எல்லா பர்ச்சேஸ்லாம் வேறு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த பர்ச்சேசிங்லாம் போய் பண்ணலாம் அப்படின்னு வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்களா. சரி, இப்போ அந்த பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா கடைசியில் அந்த பர்ச்சேசிங்கும் முடிக்க முடில, எதுவும் பண்ண முடில. பார்ப்போம், இன்றைக்குள்ளே ரெடி ஆயிடுச்சுன்னா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சொதப்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் டென்ஷன் ஆகி போச்சுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஆகிப்போச்சு. இங்கே வேறு டிராஃபிக்காக வேறு இருக்குங்களே. வண்டி இப்போ ஆஃப் பண்ணானா ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்க. அதுதான் கடுப்பு இதில். ஓ சாமி, இப்போ நம்ம ஆவரம்பாளையத்துக்கிட்ட இருக்கோம். இதுதான் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஃபங்க்ஷன் போல். என்னப்பா இது, சரியான டென்ஷன் ஆகி போச்சுங்க. காலங்காத்தால் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேன்ருச்சுங்க. சரியான கடுப்பாயிடுச்சு. இந்த பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெட்ரோல் பங்க் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, கொஞ்ச நாளாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏதோ இஷ்யூனால க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம லெஃப்ட்டு போகணும். இண்டிகேட்டர் போட்டாச்சு, லெஃப்ட்டு போக வேண்டியதான். ஃபிகட்னா ஒர்க் ஷாப் முன்னாடி அங்கே இருந்துச்சு, இப்போ இங்கே மாற்றிட்டாங்க ஒர்க் ஷாப்பு. எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. அவர் வேறு பிஸியாக இருப்பார் ஃபிகட்னா.
ஐயோ ஸ்பீட் பிரேக்கு அப்பா அம்மாடி இருக்காரா என்னன்னு கூட தெரியல. ஃபிகட்னா என்னடா தம்பி? ஏன்? சரி போயிட்டு வா. நான் உள்ளே போகிறேன். ஆ நம்ம உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஏதோ கடைக்கு போயிட்டு வரேன்றான், தண்ணி வாட்டர் கேன் வாங்கிட்டு வரேன்ட்டு. நம்ம அப்படியே உள்ளே போவோம். ஃபிகட்னா இருக்காரான்னு கூட தெரியல. உள்ளே போய் தான் பார்க்கணும். இருக்காருன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபிகட்னா ஒர்க் ஷாப்பு. அப்படியே நம்ம வண்டியை உள்ளே போடுவோம். பாருங்கள் வண்டியில் எப்படி நிற்கிது தரமாக. இப்போ நான் ஃபிகட்னா ஒர்க் ஷாப்புக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செம்ம சொதப்பலாகி போச்சு. ஃபிகட்னா எங்கேயோ வெளியே போயிட்டாருங்களாம்மா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. இப்போ போயிட்டு ரிட்டர்ன் வரலாமா இல்லை இங்கே வெயிட் பண்ணலாமா என்னன்னு தான் தெரியல. இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம கிளம்பிட்டு ஒரு 1/2 hour கழித்து வரலாம். பாருங்கள் இங்கே வெளியே தான் நின்றுட்டுருக்கோம். ஃபிகட்னா வண்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வண்டி நின்றுட்டுருக்கு. நம்ம வெளியே நின்றுட்டுருக்கோம். நம்ம செல்லக்குட்டி அங்கே நின்றுட்டுருக்கு. ஒர்க் ஷாப்பு நம்ம வெளியே நின்றுட்டுருக்கோம். நம்ம ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீஹைட்ரேட். இப்போ சத்தமாக தாங்க முடியல. கோயம்புத்தூர் வெயில நம்மளால் தாங்க முடியலைங்க. அப்பா ஜூஸ் குடிச்சிட்டு நான் அப்படியே உங்களுக்கு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வண்டியை விட்டாச்சு. வண்டியை விட்டுட்டு இப்போ நம்ம வேறு வண்டி இப்போ டியோ இருக்குது. அந்த வண்டியை நம்ம எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மோட்டோ பிளாக்கிங்கில் பார்க்கலாம். கைஸ் நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இப்போ டியோவில் தான் கிளம்பியிருக்கோம். அம்மாவோட டியோவில் தான். இப்போ நம்ம ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்கிட்ட நம்ம வந்துவிட்டோம். இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கோம். வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கோம். வாயில் உளருது. நம்ம கரப்ட் ஆகிடுச்சிங்க வாய்ஸு. மைக்கு கரப்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஆடியோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கச்சிங்களுக்காக மீன் வாங்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். மாரியோட தங்கச்சிக்காக. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே பேசுவோம். யூட்டர்ன் அடிச்சிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு யூட்டர்ன் அடிக்கணும். இது பாலம் புதுசாக கட்டின பாலம். நம்ம காந்திபுரத்தில் ஸ்ட்ரெயிட்டாக போய் இது இதில் போய் சேரும். நம்ம சிவானந்த காலனி போகும் இந்த காந்திபுரம் பாலம். அப்படியே இதெல்லாம் ஸ்லம் ஏரியா சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடில் லெஃப்ட்டில் இடுகாடு இருக்குது. இடுகாடு மீன்ஸ் சுடுகாடுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ரைட்டு யூட்டர்ன் போடணும். அப்படியே யூட்டர்ன் போட்டு நம்ம பேசுவோம். ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அப்படியே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். டிசைர்கார் வேறு இருக்கார். நம்ம அப்படியே ரைட்டு கொஞ்சம் அப்படியே இருக்குது கேப்பு. நம்ம அப்படியே கேப்பில் பூந்து போயிடலாம். ஐயோ நம்ம ரொம்ப இதாகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப சேடாகி போயிட்டோம். வாய்ஸ் என்னடா இது இவ்வளோ நேரம் நம்ம கொடுத்து கஷ்டப்பட்டு பேசிகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப போய் நான் கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்குறேன், வாய்ஸே எதுவுமே வரல. நமக்கு வாய்ஸ் ஓவரில் கொடுக்கறதே ரொம்ப ரிஸ்க்குங்க. நம்ம அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக பேசிட்டு வர்றது தான் நமக்கு ஜாலியாக பிடிக்கும். அப்படியே மைக்கில் பேசிகிட்டே வர்றது தாங்க நமக்கு பிடிக்கும். வண்டி ஓட்ட ஐயோ ராஜன் வேறு குறுக்கால வந்துட்டாருங்க. ஜாலியாக நம்ம பாட்டு பேசிகிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம திடீர்னு போய் போட்டு பார்க்குறோம், கரப்ட் ஆகிடுச்சு. என்னடா இது செம்ம சொதப்பலாகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பரவாயில்ல நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி அப்படி தான் பண்ணிகிட்ருந்தோம். சரி இப்போ திருப்பி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம் வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள் வீடியோஸ் எல்லாமே. நம்ம போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபிகட்னா ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு நம்ம என்ன ஆகும் எவ்வளோ ஆகும்லாம் எதுவுமே கேட்கல. நம்ம பாட்டு விட்டுட்டு என்ன தைரியத்தில் விட்டோன்னு கூட நமக்கு தெரியல. நம்ம அம்மா இருக்க தைரியத்தில் நம்ம பாட்டு விட்டுட்டு வந்துட்டோம். எவ்வளோ ஆகும் என்ன ஏதுன்னு கூட நமக்கு தெரியல. அவர் பாட்டு பேட்ரி மாற்றணும், எத்தனை வருஷம் ஆகும்னு ஃபஸ்ட்டு கேட்டார். எத்தனை வருஷத்துக்கு ஆச்சு வண்டி எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. நான் 3 வருஷம் ஆச்சுண்ணா அப்படின்னு சொன்னேன் வண்டி எடுத்து. அப்போ பேட்ரி தான் மாற்றணும் அப்படின்னு சொன்னார். பேட்ரிலாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். சரிப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாருங்க. சரி எப்போனா ரெடி ஆகும் அப்படின்னு சொன்னேன். நான் சாயந்தரம் பார்த்துட்டு உனக்கு நான் கூப்பிட்றப்ப அப்படின்னு சொன்னார். நல்ல மனுஷன், செம்மையாக பார்த்து கொடுப்பாரு வண்டி எல்லாமே பயங்கரமாக. நம்ம சரி நான் உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்ட்டுருக்காரு. எப்போ ரெடி பண்ணி கொடுக்குறான்னு தெரியல. அவர் பயங்கர பிஸியாக இருப்பார். பார்ப்போம் எப்போ ரெடி பண்ணி கொடுக்குறாரோ. கொடுத்தா தான் எல்லாம் பண்ண முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் போய் பார்க்க போகல, என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு வேறு. வீடியோவும் கண்டினியூவாக கொடுக்கவும் முடியல நம்மளால். சரி பார்ப்போம்
பாருங்கள் கட்டுக்கட்டாக பூந்து போயிட்டுருக்கேன். நான் வேறு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கட்டுக்கட்டாக பூந்து போயிட்டுருக்கேன். இந்த ரோட்டில் கொஞ்சம் டிராஃபிக்காக இல்லாமல் இருக்கும். ஸ்பீட் பிரேக் தான் ஜாஸ்தி இருக்கும், ஆனால் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். இந்த ரோட்லலாம் கொஞ்சம் குண்டு குழியுமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கேமரா கொஞ்சம் இது பண்ணணும், ஆனால் கேமரா வாங்குற அளவுக்கு நம்ம பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மீன் கடைக்கு வந்தாச்சு. இது அக்வாரியம். பாருங்கள், நம்ம மொட்டை இறங்குறாப்புல பாருங்கள். நம்ம மொட்டை டப்பு டுப்புன்னு இறங்கி உள்ளே ஓடிட்டான். நம்ம வண்டி அப்படியே முன்னாடியே இறங்கி நிப்பாட்டிட்டோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டே ஹாலிடே அப்படியே சொல்லிவிட்டு போய் நம்ம கொஞ்சம் முன்னாடி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போட்டோம். இறங்கிட்டு இந்த மீன் கடைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ஆனால் மீன்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எல்லாம் பெரிய பெரிய மீன். நீங்கள் உள்ளே போயிட்டு காட்டுறேன். இதெல்லாம் லைவ் பிளான்ட்டு பார்த்தீங்களா, எப்படி இருக்குது லைவ் பிளான்ட். இதெல்லாம் பெரிய அக்வாரியம். அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது அக்வாரியம். ஆனால் ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்க ஷார்க்கு, ஒயிட் டேங்க் கிளீனரு, இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய டேங்க் கிளீனர். அப்பா இவருங்க ஷார்க்கு இதெல்லாமே பெருசாக இருக்குது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒயிட் ஷார்க்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது. நேரில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அப்பா இதுங்க உள்ளுக்குள்ளே காட்ட முடியுமா தெரியலையே. இது பாருங்க, இதெல்லாம் என்ன ஃபிஷ்ஷுன்னே எனக்கு தெரியலையப்பா. பயங்கரமாக இருக்குது. நல்லா ரேட்டு ஜாஸ்தி வரும் போலங்க. அதெல்லாம் நமக்கு என்னென்னே தெரியலையே. நமக்கு கேமரா குவாலிட்டி கம்மி இல்லை, அதனால் உங்களுக்கு சரியாக விசிபிலிட்டி இருக்காது. இதெல்லாம் பாருங்க செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை. இருக்குப்பா அரவான் இருக்குது. இங்கே குட்டி. இங்கே பாருங்கள், இது வாஸ்டிங். இது பேர் என்ன சொல்லுவாங்க, இது பேர் என்னன்னு தெரியலையா, மறந்துடுச்சு. டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுப்பா. ஃப்ளவரான் நான் வந்துடுச்சுப்பா. பாருங்க எல்லாம் சின்ன சின்னதெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குப்பா. இங்கே கீழே என்ன இருக்குன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது. இது என்ன ஃபிஷ்ஷுன்னே தெரியலையப்பா. பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் நம்ம கேட்ட ஐட்டமே இதில் இங்கே இல்லைங்க. நம்ம என்ன கேட்ட ஐட்டமே இங்கே எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ப்ரமோஷன் வீடியோவே கிடையாது, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா. இப்போ நம்ம தம்பி தான் வண்டி ஓட்ட போடாப்புல. நம்ம வேறு கடைக்கு போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு வாங்கின மீன் கடை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே மீன் கடைக்கு வந்திருக்கோம். இப்போ மீனெல்லாம் வந்திருக்கு. வாங்க உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். இருங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். புதுதாக மீன்லாம் வந்திருக்கு. எப்போ நிறைய மீனெல்லாம் உள்ளே இறக்கியிருக்காங்க பாருங்க. நம்ம மொட்டை நிற்கிறான் பாருங்க. இப்போ ஷார்க்குன்றேன், அதான் ஃபைட்டரெல்லாம் புதுசாக இறக்கியிருக்காங்க. அப்போ நிறையா எடுத்து குடிச்சிடலாம். அந்த பொண்ணும் பாருங்க எவ்வளோ மீன் கொச்சன்னு இறக்கியிருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, நம்ம வீட்டுக்காக மீன் வாங்க வந்திருக்கோம். அதனால தான் இவங்க நம்ம உள்ளே போய் காட்டுறோம் பாருங்கள். கேட் ஃபிஷ் இங்கே பாருங்கள், கோல்டெல்லாம் எவ்வளோ இறக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள் நம்ம மொட்டை. இங்கே பாருங்க, என்ன ஃபிஷ்ஷில் வேணும் உனக்கு? அது வேணுமா உனக்கு? வாங்கிக்கோ. காசு மட்டும் கொடுத்துரு. வாங்கிக்கோ, காசு கொடுக்கணும் சொல்லிட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது ஃபிஷ்ஷு. அப்பா நிறையா இறக்கியிருக்காங்களே அப்பா. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது இதெல்லாம். இது செம்மையாக இருக்குடா. கிளாஸு கலராக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே மின்னும். பாருங்க ஏஞ்சலு. இங்கே பாருங்க எலிவேட்ரு பயங்கரமாக தெரியுது. இப்போ டேய் இது என்ன ஃபிஷ்ஷரா? அது பாம்பு மையம் இருக்குப்பா, சாப்பிடுது பாருங்க. இங்கே பார்த்தீங்களா கப்பீஸு கலராக இருக்கேப்பா. இதெல்லாம் மௌலி இங்கே எல்லாம் இருக்குது. கப்பீஸ் எடுத்துருக்கோம் ஒரு டசனு. இப்போதைக்கு சும்மா நம்ம மொட்டை வீட்டுக்கு தான் எடுத்துருக்கோம், வேறு யாரும் வீட்டுக்கு இல்லை. இங்கே பாருங்க இது சாப்பிட வருதுங்க இந்த ஃபிஷ்ஷை. அமைதியா இருக்கும். அது எடுக்கவே இல்லை, நான் தான் போட்டுருப்பேன். அது சாப்பிட வருதுங்க. மாட்டிச்சு பாரு, கொய்காக்கு மாட்டிச்சு பாரு. அரவணாக்கிட்ட சாப்பிட வருதுங்க. அரவணா சின்ன கூட 2 ட்ரிப்பு இது மாற்றி சாப்பிட வருதுங்க. அப்பப்போ இப்போ எடுக்கிறாங்க பாருங்க வெளியே.
மாட்டிக்கிச்சு போல. ஐயோ ஃபஸ்ட்டு எடுத்துருங்கப்பா. எடுத்துட்டாங்க, நல்ல வேலை. பெருசு பெருசாக இருக்கேப்பா நம்ம வீட்டில் இருக்கிறதோட. அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது சின்ன சின்னதாக இருக்குங்க, இதெல்லாம் பெருசு பெருசாக இருக்குங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பாடு போட்டுட்ருக்கேன்ப்பா. அதுக்கு பீஸ் மட்டும் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, 2 டசன் வாங்கியிருக்கோம். இது ஒரு டசன், இது ஒரு டசன் வாங்கியிருக்கோம். கம்மி தான் ரேட்டு, அவ்வளோதான். வாங்கியாச்சு, அப்படியே நம்ம பறக்க வேண்டியதான். வாங்க நம்ம வீட்டில் விடும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாய். இப்போ கொஞ்ச நேரம் பழகிட்டு இருக்கு, தண்ணியில் விட்டுருக்கோம். இருங்க, நம்ம இப்போ வந்து விட வேண்டியதான். இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே, இப்போ மாரிமுத்து வீட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். பாருங்கள், இப்போ உள்ளுக்குள்ளே விட வேண்டியதான். பிரிச்சிட்ருக்காப்புல நம்ம மொட்டை. பாருங்கள், மாறி ஏற்கனவே மீன் உள்ளுக்குள்ளெல்லாம் இருக்குது. குட்டி போட்டது இதெல்லாம் இவங்க வீட்லேயே குட்டி போட்டது. நிறைய மீன் வச்சுருந்தான், அதெல்லாம் செத்து போச்சு. இருங்க, இங்கிட்ட வேறு மீன் இருக்குது. இந்த இருங்க, அதை காட்டுறேன். அதெல்லாம் நிறைய மீன் வச்சுருந்தோம், ஏகப்பட்ட மீன். எல்லாமே செத்துருச்சு. ஒரு மீன் பண்ணையே வச்சுருந்தான், எல்லாமே செத்து போச்சு. இங்கெல்லாம் மீன் தான் இருந்துச்சு, இதெல்லாம் எல்லாமே செத்து போயிடுச்சு. பாதி மீன் எல்லாமே. அவ்வளோ மீன் வச்சுருந்தான். நான் இவனை பார்த்து தான் சரி திருப்பி நம்ம மீன் வளர்க்கலான்னு ஆசை வந்தது காரணமே. எங்கள் தலைவர் பிரிச்சுக்கிட்டே இருக்கார். அப்பா அவ்வளோ டைட்டாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே விட்றாப்புல மொட்டை உள்ளே விட்டுட்டான்ப்பா ஒரு டசனை. எல்லாத்தையும் ஃபுல்லாக உள்ளே விட்டியா? பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா ஜாலியாக விளையாடுது. எல்லாம் மூளையிலே போய் ஒட்டிக்குதப்பா. அது ஒரு டசனுப்பா, ஒரு டசன். அது ஒரு ஏரியா. எங்கள் ஏரியா உள்ளே வராதே அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு தெரியும். இங்கே பார்த்தீங்களா, கசன்னு உள்ளுக்குள்ளே அந்த ஏரியாவில் மட்டும் சிக்கிக்குது. அது அப்படியே நின்றுக்குது. அது ஃபுல்லாக அது செட் ஆகணும் இல்லை, இன்னும் ஒரு ஏரியாக்குள்ளே. அது நம்ம கேரளாவில் பார்த்தோம். கேரளாவில் ஒரு மீன் பார்த்தோங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. அது நாங்கள் போன ட்ரிப் கேரளா போயிருந்தோம். கேரளா ஃபுல்லாக கட்டிச்சிட்டேன். அவனை சும்மா காணாலே போகிறோம். கேரளாலாம் ஃபுல்லாக வாட்டர் ஏரியா தானேங்க, அந்த சைடு ஃபுல்லாகவே மலை பிரதேசம். இங்கே பாருங்கள், தலைவர் இன்னொரு டசன் உள்ளே விட்றாப்புல. அதையும் உள்ளே விட்டாப்புலே. பாருங்கள், நம்ம தங்கச்சிங்கெல்லாம் கசப்புசன்னு பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாமே உள்ளே விட்டாச்சுங்க. எங்க இப்படி காட்டுறேன், பார்த்தீங்களா, உள்ளே விட்டாச்சு. இப்படி தெரிய மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்களா, கசன்னு இருக்கா. எப்படி இருக்குது, ஃபுல்லெல்லாம் மேலே தான் இருக்குது. இது பார்த்தீங்களா, தெரியுதா எப்படி இருக்குது மீன். இந்த மீன் தான் நல்லா பெருசாக தெரியுதுப்பா. இந்த ஒரு மீன் தான் நல்லா பெருசாக இருக்குது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது புதுசாக யாராச்சும் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.